வணக்கம் நண்பர்களே. சற்று முன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப் போகும் பொங்கல் ரொக்கப் பரிசு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் தேதி குறித்த மிக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியாகியுள்ள இந்த முக்கிய தகவலை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியாகியுள்ள குஷியான தகவலை தெளிவாக பார்க்கலாம். அதாவது வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தொகை வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து கூடிய விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2.26 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கின்றனர். இவர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில்தான் பொங்கல் பண்டிகையின் போதும் பேரிடர் காலங்களிலும் சிறப்பு தொகுப்பு மற்றும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. இன்னும் 3 வாரங்கள் மட்டுமே இருக்கின்றன. அதற்குள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடர்பாக ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வரவிருக்கும் ஆண்டில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே அரசியல் ரீதியாக இந்த ஒரு பொங்கல் பரிசு தொகையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தச் சூழலில் பொங்கல் பரிசு சற்று கூடுதல் கவனம் பெற்றிருக்கிறது. நடப்பாண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. ரொக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை. ஆனால் 2026 பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் வாக்கு வங்கி ரீதியிலான தேர்தல் கணக்குகளும் இருப்பதை மறுக்கவே முடியாது. இதற்கிடையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக எவ்வளவு ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. கொரோனா நெருக்கடி காலகட்டத்தில் அப்போது 2500 ரூபாய் ரொக்கத்தொகையை பொங்கல் பரிசாக அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியுள்ளார். அதன் பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. நடப்பாண்டு அதுவும் இல்லை. இந்நிலையில் 2026 பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகையாக கிடைக்கும் என்று தகவல்கள் பரவின. அதன் பிறகு 3000 ரூபாய் வழங்க வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. இதையே கோட்டை வட்டாரங்களும் கூறி வருகின்றனர். இது தொடர்பாக நிதித்துறையுடன் அதிகாரிகள் விரிவான ஆலோசனை நடத்தி வருவதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கான பணிகள் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதில் ரொக்கத்தொகை மற்றும் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் பொருட்கள் ஆகியவை இறுதி செய்யப்பட்டு அடுத்த வாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிடுவார் என்று தெரிவித்துள்ளார். டிசம்பர் முடிவடைய இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கிறது. எனவே விரைவாக பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான வேலைகளை முடித்துவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பரிசு தொகைக்கான டோக்கன் விநியோகம் தொடங்கும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது. இந்த டோக்கனில் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் நியாய விலை கடைகளுக்குச் சென்று பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். அப்படி பார்த்தால் ஜனவரி 2வது வாரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்கும் பணிகள் தொடங்கிவிடும் என தெரிகிறது. அதே சமயம் ரொக்கமாக 5000 ரூபாயா இல்லை 3000 ரூபாயா என்பதுதான் முக்கிய கேள்வியாக தொடர்ந்து வருகிறது. ஆனாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் பெரும் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்துக் கொண்டு இருக்கின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு 3000 ரூபாய் ரொக்கப் பரிசு வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே பொங்கல் பரிசு ரகசியமானது எனவும் அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் அறிவிப்பார் எனவும் அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூறியிருக்கிறார்.